ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரவை யூஸ் பண்ணி பாயசம் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முந்திரியையும் கிஸ்மிஸையும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது அதே நெய்யில் நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். நான் அரை கப் ரவை இதில் எடுத்திருக்கேன். நம்ம கடையில் வாங்குகிற ரவை யூஸ்வலி ரோஸ்டட் ரவாவாக தான் இருக்கும். பட் நம்ம ரவை யூஸ் பண்ணி எந்த டிஷ் பண்ணாலுமே ஃபஸ்ட் நம்ம அதை லைட்டாக வறுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் ஆகி கிடைக்கும். ஸோ இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் அரை கப் ரவைக்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். ரவை நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரவை நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் நல்லா இதில் மெல்ட் ஆகிருச்சு. இப்போ நம்ம இதில் பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் நான் இதில் 1.5 கப் பால் ஆட் பண்ணுறேன். பாயாசம் ரொம்ப லிக்விட் கன்சிஸ்டன்சியாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 கப் பால் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பால் பாயில் ஆக ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம 3 ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக குங்குமப்பூ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான். ஏலக்காய் தூளும் குங்குமப்பூவும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம எத்தனை வறுத்து வச்சுருந்த அந்த முந்திரி திராட்சை அதுவும் கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்து கிளறி விட்டிங்கன்னா நமக்கு ஸ்வீட்டான ரவா பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.